ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பாஜக தமிழக பாஜகவில் ஏற்படுத்தியிருக்க குழப்பங்களும் குளறுபடிகளும், அதாவது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் கொதிச்சு போயிருக்காங்க. எப்படியாவது அண்ணாமலையை மாற்றிவிட வேண்டும் என்று அவர் ஒரு களத்தில் இறங்கியிருக்காரு. அவருக்கு பேக்கப்பாக ஆர்எஸ்எஸ் இறங்கியிருக்கு. எதற்காக அக்காவுக்கு துணையாக ஆர்எஸ்எஸ் இறங்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பட்டையடிக்கும் பாண்டே ஒரு தனியாக பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா 10x ஸ்பீடில் அண்ணாமலை, அதாவது இப்போ களம் உடைக்கும் பாண்டே, அது இதுன்னு சொல்லிட்டு எதையா வடையை சுட்டு போட்டுட்ருக்காப்புல இல்லையா. ஸோ இது பூரா எதுவுமே நடக்கலை தேர்தலுக்கு அப்புறம், சரியா. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் 9 இடத்துல ஜெயிக்க போகுது அப்படின்னு போட்டது எல்லாமே போங்காகி போச்சு. இருந்தாலும் அவர் தொடர்ந்து நாம் சொன்னதெல்லாம் சரின்ற மாதிரியான ஒரு களமாடிட்டு இருந்துகிட்டு இருக்காரு. அவர் ஏன் அண்ணாமலையை பேக்கப் பண்ணுறாரு? அவர் பின்னணியில் இயக்குவது யார்? அவர் யாருக்காக வேலை செய்கிறார்? அண்ணாமலைக்காக வேலை செய்கிறாரா, ஆர்எஸ்எஸ் பிராமணர்களுக்காக வேலை செய்கிறாரா அப்படின்றத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது முடிவில் என்னவா இருக்க போகுதுன்னு ஒரு தகவலை நம்ம பரிமாறணும். ஏன் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்கல, ஏன் தமிழிசைக்கும் இடம் கொடுக்கல அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் என்னன்னா, இது மத்திய தலைமை, அவருடைய மத்திய தலைமை மோடியோடைய முழு ஆதரவு பெற்றவராக அண்ணாமலை மாறி வருகிறார். அது காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் பாஜக அப்படின்னா 1000 பேர் கூட மாட்டான். அங்கே ஒரு 5000-10,000 பேரை கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டியது. காசு கொடுத்தாலும் வரணும்ல ஆள். ஆனால் அண்ணாமலை சாயத்து காட்டிட்டதாக மத்திய பாஜக நினச்சி. ஏன்னா இதுக்கு முன்னாடி மோடி வரும்போது கோபேக் மோடி, அதுக்கப்புறம் ரோட்டில் ஒரு 100 பேர் 500 பேருக்கு மேலே நிற்க மாட்டான். ஏன் கடந்த காலத்தில் அமித்ஷா வரும்போது கூட ஒரு 10 பேர் கூட தேராத ஒரு நிலையெல்லாம் இருந்தது. அதை மாற்றி காட்டியது அண்ணாமலைன்றதுனால மோடிக்கு ஒரு அண்ணாமலை மேலே ஒரு பாசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அமித்ஷாவுக்கு அண்ணாமலை சுத்தமாக பிடிக்காமல் போய்விட்டது. அதுதான் என்ன காரணம், மோடிக்கு ஏன் பிடிச்சது அப்படின்றதுக்கு இந்த கூட்டம் கூட்டியது ஒரு காரணமாக இருக்கலாம். மேலும் பாஜகவை அதை இதையும் ஆட்டையை போட்டு சிறு சிறு கட்சிகள் அந்தந்த தொகுதியில் இப்போ ஜான் பாண்டியன் இருக்கார் அப்படின்னா அவர் திருநெல்வேலியில் ஒரு 30,000 40,000 50,000 ஓட்டு விழுகும், அவர் சொந்த செல்வாக்கில். சரி, எம்பி தொகுதி அப்படின்னா ஒரு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் விழுகும். அதில் பிஜேபி வாக்குகள் அதெல்லாம் சேர்த்தா ஒரு 2-3 லட்சம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நாம் செல்வாக்கு படைத்த கட்சியாக நம்ம காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கங்கே பாக்கெட்டில் உள்ள ஆட்களை பொறுக்கி போட்டு அண்ணாமலை செய்த கேமு, பணத்தை செலவு பண்ணி இதெல்லாம் அண்ணாமலை பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் அமித்ஷாக்கு என்ன கோவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு அண்ணாமலை போலீஸாக இருந்த அண்ணாமலையில் நியமித்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் கலவரத்தை செய்து ஆட்சியை பிடித்து விட வேண்டும், மத கலவரங்களை தூண்டிவிட்டு ஆட்சியை பிடித்து விட வேண்டும்ன்றது தான் அவளுடைய இது. அப்போ கலவரம் நடத்தணும் அப்படின்னா ஒன்று ரவுடிகள் கொடூரமானவர்கள் வைத்து தான் கலவரம் நடத்த முடியும், இல்லைனா காவல்துறையில் உள்ள சில கருப்பாடுகளை வைத்து நடத்த முடியும். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கலவரம் நடக்குதுன்னா 2 பேர் தான் இருப்பான். ஒன்று கலவரக்காரன்னு இருப்பான், அந்த இடத்துல காவல்துறையும் இருக்கும். ஸோ அதில் எப்படி கலவரக்காரர்கள் செயல்படுகிறார்கள், அவர்கள் எப்படி அடக்க வேண்டும் என்பதெல்லாம் காவல்துறைக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படிப்பட்ட காவல்துறையை சேர்ந்த ஒரு சில பேர் பணத்துக்காகவும் இதுக்காக ஆசைப்படுறவர்களை தூக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 2 இதிலே அனுபவம் உள்ள ஒருவரை வைத்து கட்சியை வளர்த்து விடலான்றதுக்காக தான் அண்ணாமலையை கொண்டு இங்கே போட்டதுக்கப்புறம் என்னென்னா, அதே மாதிரி பணத்தை செலவு செய்து திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சொற்ப வாசிகள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்களெல்லாம் இழுத்து பாஜகவை பெருசாக பில்டப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதில் கிரிமினல்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிடுது. அதாவது தொண்டர்கள் இருக்காங்க, ஆனால் இந்த அண்ணாமலை கூட இருக்கிறது, கட்சி ஆஃபீஸில் இருக்கிறதெல்லாம் பூரா பார்த்திங்கன்னா குண்டாஸில் உள்ளே போனவன், செயின் அறுத்தவன், தாலி அறுத்தவன் நிறையா பேர் இருக்கான். ஃபினான்ஸ் கம்பெனி வச்சு மோசடி பண்ணிட்டு போனவன் இருக்கான். இதே இந்து சாஸ்வத நிதி அப்படின்ற மாதிரியான ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தேவநாதன் போன்றவர்கள்லாம் உள்ளே இருக்காங்க. இன்னும் அந்த மக்கள் போட்ட காசை எடுக்க முடியாமல் இருக்கான். மத்திய அரசோடைய டையப் வச்சுக்கிட்டு இது போன்ற திருடர்களும் நிறையா அந்த கட்சியில் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா, இது தமிழிசைக்கு பொறுக்க முடியல. காரணம் என்னென்னா, தமிழிசை தலைவராக இருந்த காலகட்டத்தில் கட்சியில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும், ஆர்எஸ்எஸில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் பெரும் பதவி அந்த மாநில அளவில் கொடுப்பாங்க. இப்போ போனால் வந்தவன் ரவுடி ரோக்கலில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனுக்கு பூராத்தையும் அந்த பதவி கொடுத்ததுனால கட்சி அலுவலகமே கட்டுப்பாடற்ற நிலைக்கு போயிடுச்சு. தமிழ்நாடு பாஜக ஒரு ஆபத்தான நிலையில் இருக்குன்னு இந்த அம்மாவோட வாதம். அதே மாதிரி இந்த அம்மா ஆர்எஸ்எஸ் பேக் பண்ணது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர்களை பூராமே வெளியேற்றியது அண்ணாமலை. ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அமித்ஷாவுக்கு அண்ணாமலை மேலே பயங்கர காண்டு. என்ன காண்டு அப்படின்னா, மோடி தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓரளவுக்கு ஓட்டு வந்துருச்சுல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு
8-10% ஓட்டு வாங்கியிருக்காங்க, இது அண்ணாமலையால் தான் சாத்தியமாச்சு, கொஞ்சம் 2026 எலெக்ஷனில் இன்னும் கொஞ்சம் அதிக வாக்குகளை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணுறாரு. ஆனால் அமித்ஷா என்னன்னா முதல்ல மத்தியில் கெடுத்து விட்டானே, மத்தியில் கூட்டணி சேர்ந்துருந்தால் யாரையும் கெஞ்சிருக்க வேண்டாம், இன்னொரு 10 சீட்டு வந்திருப்போமே, நம்ம டேரெக்டாக தமிழ்நாட்டில் பண்ணிடலாமே, நம்ம மத்தியில் ஆட்சி செய்வது முக்கியமா இல்லை தமிழ்நாட்டில் பாஜக வந்து ஆட்சிக்கு வருவதா எதிர்க்கட்சியாக வருவதா முக்கியமா அப்படின்ற இந்த கருத்து மோதல் தான். அவர்கள் 2 பேர் கருத்து மோதல் கிடையாது, இருவேறு கருத்துக்களில் தான் இயங்கிட்டு இருக்காங்க. எனவே அண்ணாமலையை குழியில் போடணும் அரசியலில் அப்படின்றதுக்கு ஒரு குரூப் செயல்பட்டு இருக்கு. அது இங்கேருந்தே போகுது. அதாவது தமிழிசை அக்கா, அப்புறம் மீதவர்கள்லாம் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள், பிராமணர்கள்லாம் அப்படி போகிறாங்க. அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணுறப்ப ரவுடி வந்தவங்களாம் இருக்கான். இவனுக்கு டெல்லியில் செல்வாக்கு இல்லை, அண்ணாமலை தான் ஒரே தலைவர் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். ஏன்னா அண்ணாமலை நினச்சா மட்டும் தான் டெல்லியை நெருங்க முடியும் அப்படின்ற ஒரு குரூப் செயல்பட்டு இருக்கு. இப்போ இந்த 2 குரூப்பில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு இன்னும் 1 மாதத்தில் தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கிடையில் இந்த பாண்டே போன்றவர்கள் ஏன் பதறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து ஒரு பணம் காய்க்கும் மரம். ஏன்னா டெல்லியிலேருந்து கொடுக்கக்கூடிய பணத்தை கட்சி வளர்ப்பு நிதி அப்படின்றது நிதியை பூராத்தையுமே இவர்களை போன்றவர்களுக்கு ஜால்ராக்களுக்கு ஏதோ கொஞ்சம் எலும்பு துண்டு போட்ட மாதிரி போட்டால் அவங்க பாட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதுனால எலும்பு துண்டு போட்டு வைத்திருக்கிறவர்கள் தான் பாண்டே போன்றவர்கள். உடனே தான் இவர்கள் வந்து பதறாங்க. பாண்டே போட்டது என்னென்னா 9 தொகுதிகளில் வெற்றி, பாண்டே பலார் பேட்டி, பளீர் பேட்டி, நீ யார் பேட்டி கொடுக்குறதுக்கு, நீ என்ன பேட்டி, உன்னை எவன் பேட்டி கேட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இது போக வந்து என்ன அப்படின்னா, அது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா களம் உடைக்கும் பாண்டை. என்னத்தை களத்தை உடைச்ச, வீட்டில் உள்ள மண் கலையத்தை வேணால் உடைச்சிருப்பேன். ஸோ களம் உடைக்கும் பாண்டை அப்படி இப்படின்னு போட்டது என்னென்னா, இது வந்து இந்த அரிப்பெடுத்தவர்களுக்கு, பாஜகவில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கும் இதுக்கும் ஒரு இதாக போய் ரீச் பண்ணுறதுக்காக அண்ணாமலையோடைய அடியாளாக, அதாவது இப்போ பத்திரிகைத்துறை அடியாள் மீன்ஸ் இப்போ கையை வச்சு அடிக்கிறது கிடையாது, வார்த்தைகளை வச்சு இந்த மாதிரி போடுறது. களம் உடைக்கும் பாண்டே, பானை உடைக்கும் பாண்டே, இளவெடுக்கும் பாண்டேன்னு சொல்லி எதையாவது ஒரு டைட்டில் போட்டு பாண்டே பிரத்யேக பேட்டின்னு அவங்களே போட்டுக்குவாங்க, வேறு யாரும் போட மாட்டாங்க, அவங்களே போட்டுக்குவாங்க. இப்படிப்பட்ட கும்பலை வைத்து அண்ணாமலை ஒரு பக்கம் பேக்கப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ வந்து டெல்லி அளவுக்கு அண்ணாமலையோட இது போச்சு. வெற்றி தான். வெற்றி பெற்றால் மட்டுமே, அவர்கள் பிரயோஜனப்பற்றால் மட்டுமே, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அரசியலில் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா எவ்வளோ காலம் இது பண்ணால் கூட அரசியலில் தூக்கி எறிந்து விடுவார்கள். அந்த நிலை தான் அண்ணாமலைக்கு வந்திருக்கு. இப்போ அண்ணாமலையை அனாதையாக விட்டாங்க. அனாதையாக விட்டதில் என்ன ஆச்சுன்னா, இப்போ இனி வந்து மத்திய தேர்தல் வரும் வரை மோடி வந்து அண்ணாமலையை கண்டுக்கிறவே மாட்டார். ஸோ மோடியோட ஆளாக கருதப்படும் அண்ணாமலையை ஆர்எஸ்எஸ்ஸே உடச்சி தூக்கிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. அண்ணாமலை போயிட்டால் பணப்புழக்கம் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லி பாண்டே போன்ற ஆட்கள்லாம் பதறி கொண்டிருக்கிறார்கள். அது கூட இருக்கிறவங்கலாம் ஏன்னா செலவு பண்ணணும், கூட்டத்துக்கு காசு கொடுக்கணும், அவனுக்கு காசு கொடுக்கணும், இவனுக்கு காசு கொடுக்கணும், பிரியாணி வாங்கணும், கோழி பிரியாணி கோட்டர் வாங்கி கொடுக்கணும், இதுக்கெல்லாம் வந்து இருந்தால் தானே காசு புழங்கும். ஒவ்வொருத்தன் ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணால் தானே இவன் 2 லட்ச ரூபா அடிக்க முடியும். ஒரு 10 கோடி செலவு பண்ணால் இவன் 2 கோடி அடிக்க முடியும். இப்போ இந்த தேர்தலில் பலரும் செட்டில் ஆகிட்டாங்க மத்தியிலேருந்து வந்த காசை வச்சு. ஸோ இந்த நிலையில் இதெல்லாம் அண்ணாமலை இருந்ததுனால தான் சாத்தியமாக இருந்தது. தமிழிசை இருந்திருந்தால் 5 பைசா புழங்கியிருக்காது. அந்த அம்மாவே ஒரு ரூபாய்க்கு ஒரு காரில் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா 5 பைசா செலவு பண்ண மாட்டாங்க. அந்த அம்மாவை நம்பி காசும் டெல்லியிலேருந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு குரூப். ஸோ இந்த பிராமணர்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியல, அண்ணாமலையை தூக்குனா மட்டும்தான் நம்ம கை அங்கே ஓங்கும் அப்படின்றதுனால நம்ம டைரெக்டாக இறங்கினா பிரச்சனை வருன்றதுக்காக என்னென்னா தமிழிசையை உள்ளே பூத்தி விட்டு தமிழிசையை பேக்கப் பண்ணிட்டு இவங்க நிற்கிறாங்க. இப்படி ட்ரையாங்கிள் மோதல் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ட்ரையாங்கிள் மோதலில் ஒன்று வந்து ஆர்எஸ்எஸ் வந்து யாரை சப்போர்ட் பண்ணுதுன்னா தமிழிசையை சப்போர்ட் பண்ணுது, அண்ணாமலையை தூக்கணும்னு பார்க்குது. இப்படி 2 ஃபோர்ஸ் சேர்ந்து அண்ணாமலையை இது பண்ணுறாங்க. எனவே 3 ஃபோர்ஸும் சண்டை போட்டுட்ருக்கு. அண்ணாமலையை பேக்கப் பண்ணுறது பிராமணர்கள், பிராமண பத்திரிகையாளர்கள்ன்ற போர்வையில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ அவர்கள்லாம் அண்ணாமலையை, ஏன்னா இப்போ பணம் புழங்குதில்லை நமக்கு, இப்போ படி அளக்கிற பகவானாக இருக்கிறதுனால எப்படி அந்த பகவானை காப்பாற்றிடலான்னு சொல்லி பாண்டே போன்றவர்கள் இப்படி பதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இது எப்படியோ இன்னும் 1 மாதத்தில் இப்போ மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் எப்படி அண்ணாமலை கொடுப்பாங்க? ஒன்று ஜெயிச்சிருந்தா, எம்பியாக ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல, எதுவுமே இல்லாமல் ஒரு இளவும் இல்லாமல் எப்படி கொடுப்பாங்க? நீயே வந்து 2வது இடத்துல வந்து தோற்று போயிட்ட. இப்போ 8 இடத்துல டெபாசிட்டே வரல பிஜேபிக்கு, இவ்வளோ பேர் ஆளை திரட்டியும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அண்ணாமலைக்கு வந்து தருவாங்கன்னு இவங்க எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல. அண்ணாமலையும் தூண்டி விட்டு காசு கொடுக்கக்கூடிய கோடி மீடியாக்கள், டைம்ஸ் நோ போன்ற டெல்லி மீடியாக்களை வச்சு அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒன்றை கிளப்பி விட்டால் அதை பற்றி அவர்கள் கண்டுக்கவே இல்லை, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ அண்ணாமலை இப்போது அனாதையாக நின்று கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் தூக்கணும்னு துடித்து கொண்டிருக்கிறது. மோடியும் மேலத்துக்கு போய் திரும்பி பிரதமர் ஆனாலும் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அதே மாதிரி அங்கே வந்து அமித்ஷாவுக்கும் அண்ணாமலை மேலே ஒரு அதிருப்தி. ஏன்னா மொத்தத்துக்கு போங்காகி விட்டானே, எம்பி எலெக்ஷனில் வந்து கூட்டணி அதிமுகவோட போட்டிருந்தாலும் ஏதோ கிடைக்கிற சீட்டை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம்ன்றது அவருடைய கருத்து. ஸோ யாரோட இது வெற்றி பெறுது, அண்ணாமலை எங்கே தூக்கி அடிக்க போகிறாங்க, என்ன பதவி கொடுக்க போகிறாங்கன்றது விரைவில் தெரிஞ்சிடும். நம்ம விரைவில் பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.